வணக்கம். நான் மாதவன் டெய்லர். இப்போது ஒரு சின்ன பையனோட ஷர்ட்டு, ஃபுல் கை ஷர்ட்டு ஒன்று, ஒரு மெஷர்மெண்ட்டில் ஃபுல் கை ஷர்ட்டாக ஒன்று வெட்டலான்னு இருக்கிறேன். வாங்க வீடியோ பார்க்கலாம். இந்த சட்டையோட உயரம் 27 இன்ச்சு, ஷோல்டர் 16, கை நீளம் 23, பாடி லூஸு 32, காலரு 13. இந்த அளவுக்கு ஒரு சட்டை ஒன்று வெட்டுறோம். இப்போது கீழே பாட்டம் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. பாட்டம் மடிக்கிறதுக்கு ஒரு 1.25 இன்ச்சு அந்த அளவில் மார்க் பண்ணிவிட்டு, சைடில் காஜா பட்டி பட்டன் பட்டிக்கு 2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் கேன்வாஸ் வச்சு பட்டி ஓட்டுறதுக்கு இந்த கரை வெட்டிட்டு பண்ணும்போதே கரெக்டாக வரும். இல்லை சாதாரணமாக அப்படியே இருந்தால் இந்த அளவு வச்சா போதும். இப்போ இந்த சட்டையோட உயரம் 27 இன்ச்சு. 27 இன்ச்சில் 6 இன்ச்சு சேர்த்து 27.5 வச்சு ஒரு மார்க் பண்ணிடுங்க. இப்போது இங்கே ஷோல்டர் இறக்கத்துக்கு ஒரு 1.25 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு, அதே அளவு இங்கேயும் 27.5, ஒரு 1.25. சின்ன சட்டைக்கு ஒரு 1.5, பெரிய சட்டைக்கு ஒரு 2 இன்ச்சு. இது கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கிறதுனால, மீடியம் சைஸ்னால 1.25 வைக்கிறோம். இப்போது இங்கே வச்சுட்டு ஒரு மார்க் பண்ணிடுங்க. அடுத்தது இந்த சட்டைக்கு பாடி அளவு 32, 4 ஒரு பங்கு 8 இன்ச்சு. அதில் ஒரு 1/2 இன்ச் கம்மி 7.5 இன்ச்சு வச்சு இந்த ஆமோல் இறக்கம் வரைஞ்சிடலாம். அடுத்தது ஷோல்டர் அளவு 16 இருக்குது. அதில் பாதி 8 இன்ச்சு வச்சுட்டு, அதே அளவு இங்கேயும் 8 இன்ச்சு வச்சு ஒரு மார்க் பண்ணிடுவோம். அடுத்தது இங்கே காலரு 13 இன்ச்சு இருக்குது. 13 இன்ச்சு 5 பங்கா பிரித்தா 2.5 ஒரு புள்ளி அல்லது 2.25 வரும். அந்த அளவுக்கு வச்சு ஒரு மார்க் பண்ணிடுங்க. அடுத்தது இங்கே ஷோல்டரில் ஒரு 6 இன்ச்சு தள்ளி ஒரு மார்க் பண்ணிவிட்டு, லைட்டாக அந்த ஷேப். அடுத்தது மேலே ஷோல்டர் அளவும் கிராஸ் பண்ணிடுங்க. காலருக்கு ரவுண்டு மார்க் பண்ணிடுங்க. இப்போது பாடி லூஸு 32, 4 ஒரு பங்கு ப்ளஸ் 2.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ணிடுங்க. அப்போது 8 இன்ச்சு 32, 2.5 இன்ச்சு 10.5 இன்ச்சு ஆகுது. இங்கே ஒரு 1/2 இன்ச்சு ஷேப் வச்சு 10 இன்ச்சு வச்சு வரைஞ்சிடுங்க. இங்கே கீழேயும் அதே 10.5 இங்கே என்ன அளவு வைக்கிறோமோ அதே அளவு இங்கே வச்சுட்டு, லைட்டாக வயிறு ஷேப் வர மாதிரி வரைஞ்சிடலாம். இப்போது இங்கேருந்து ஒரு 1.25 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு, இந்த ஆமோல் ரவுண்ட் ஷேப் இப்போது இந்த ஷர்ட்டோட ஃப்ரண்ட்டு வரைஞ்சிருக்கிறேன். பாட்டம் மடிக்கிற அளவுக்கு இல்லை லிபர்ட்டி வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி வரைஞ்சிட்டு, இங்கேருந்து 27.5 இன்ச்சு, ஒரு 27 இன்ச்சு உயரம், ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா 27.5 வச்சுருங்க. அடுத்தது ஷோல்டர் அளவு, ஷோல்டர் 16, அதில் பாதி 8 இன்ச்சு வச்சுருங்க. பாடி லூஸு 32, 4 பங்காக பிரிச்சுட்டு 1/2 இன்ச்சு ஏற்றி இந்த ஆமூல் இறக்கம் இந்த சைடில் பட்டிக்கு துணி விட்டுருங்க. இப்போ ஷோல்டரில் அங்கேருந்து எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு வச்சுட்டு ஷோல்டர் மார்க் பண்ணி ஷேப் பண்ணிவிடுங்க. காலர் அளவு 13 இன்ச்சு காலரு, 5 பங்காக பிரித்தா 2.5 ஒரு புள்ளி வரும். இது மார்க் பண்ணிவிட்டு காலர் வச்சுருங்க. சைடு அளவு பாடியில் 4 ஒரு பங்கு ப்ளஸ் 2.5 இன்ச்சு. இது நார்மல் லூஸு. லூஸ் கம்மியாக வேணுன்னா பாடி 4 ஒரு பங்கு ப்ளஸ் 2 இன்ச்சு வச்சா போதும். இதை விட 1/2 இன்ச்சு இங்கே ஷேப் கம்மி வச்சுருங்க. இதே அளவு இங்கே பாட்டம் வச்சுருங்க. இப்போது இந்த சட்டைக்கு ஃப்ரண்டோட அளவு ரெடி.
ஒரு நேச் பண்ணிடுவோம் பட்டி மடிக்கிறதுக்கு. இப்போ ஃப்ரண்ட் ரெடி. அடுத்தது பேக் வெட்டணும். இப்போ ஃப்ரண்ட் வெட்டிட்டு ஃப்ரண்ட் எடுத்து அது மேலே வச்சுட்டு இங்கே சைடில் காஜா பட்டி பட்டன் பட்டி பக்கம் 3/4 இன்ச்சு உள்ள தள்ளி இந்த ஃப்ரண்ட் வைக்கணும். 3/4 இன்ச்சு தள்ளி வச்சோன்னா இங்கே காஜா பட்டன் வரும்போது பாடி அளவுக்கு கரெக்டான அளவு சென்டர் வந்துடும். இப்போது இந்த அளவுக்கு ஒரு மார்க் ஷோல்டர் அளவு ஷோல்டரு 16 இன்ச்சு, அதில் ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து 16.25 வச்சு மார்க் பண்ணிடணும். இங்கேருந்து லைட்டாக அங்கே ஷேப் வச்சு இந்த ஆமூல் ரவுண்ட் அப்படியே வரைஞ்சிடலாம். ஃப்ரண்டை விட பேக் கொஞ்சம் பெருசாக வரும். அதே போல் இங்கே பாட்டம் இந்த அளவுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போது பேக் துணி மடிச்சிட்ட பிறகு பேக்கோட அளவு ஃப்ரண்ட் அப்படியே போட்டு பேக்குக்கு காஜா பட்டி பக்கம் 3/4 இன்ச்சு தள்ளி உள்ளே தள்ளி வச்சுட்டு ஷோல்டர் அளவு அதை விட ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுட்டு இந்த ஆமூல் அளவு வரைஞ்சிட்டு மீதியெல்லாம் ஃப்ரண்ட் இருக்கிற அளவுக்கு மார்க் பண்ணி அப்படியே வெட்டிக்கலாம். இப்போது பேக் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது ஃபுல் கை ஓட்டுறதுக்கு அளவு சொல்கிறோம். ஃபுல் கையோட நீளம் 23 இன்ச்சு. மறுபடியும் துணியை அப்படி 2ஆக மடிச்சுட்டு கை நீளத்துக்கு கை நீளம் 23 இன்ச்சு. கஃப் வர்றதுனால இங்கே மார்க் பண்ணிக்கணும். கை நீளம் கஃபுக்கு 2 இன்ச்சு கஃப் வர்றதுனால 1 இன்ச்சு கம்மி பண்ணி 22 இன்ச்சு வச்சா போதும். 22 இன்ச்சு அளவுக்கு தான் துணி இருக்குது. 22 இன்ச்சு வச்சுட்டு கஃபோட லூஸ் வந்து 9 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஒரு 1 இன்ச்சு வச்சு 5.25 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிடுங்க. அடுத்தது இந்த லென்த்து 22 இருக்கு. இங்கே மேலே ஒரு 3.5 இன்ச்சு லெஸ் பண்ணி அடிங்கைக்கும் அந்த 22க்கு ஒரு மார்க் பண்ணிடுங்க. இப்போ ஆமூல் அளவு வந்து பாடி அளவு 4 32 பாடி 4 மடங்கு அந்த அளவு அப்படியே இங்கே வச்சுருங்க. ஏன்னா அங்கே ஷோல்டர் இறக்கம் வந்து 7.5 இன்ச்சு வச்சோம். அதோட 1/2 இன்ச்சு சேர்த்து தான் வைக்கணும். அப்போது 8 இன்ச்சு வச்சுட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இங்கே வந்து 5.25 இன்ச்சு வச்சுருங்க. இப்போது இந்த அளவு ஒரு கிராஸ் பண்ணிவிட்டு இந்த சைடு கொஞ்சம் லைட்டாக ஷேப்பாக வரைஞ்சிங்க. ஸ்ட்ரெயிட் இல்லாமல் லைட்டாக அடிங்கையில் கொஞ்சம் ஷேப்பாக வரைஞ்சிட்டு போட்டிங்கன்னா இப்போது ஸ்லீவ் ரெடி. ஃபுல் ஸ்லீவோட லென்த்து 23. 1 இன்ச்சு கஃபுக்காக லெஸ் பண்ணிவிட்டு இங்கே தைக்கிறதுக்கு ஆகும் 1 இன்ச்சு 2 இன்ச்சு லெஸ் ஆகும். 1 இன்ச்சு லெஸ் பண்ணிவிட்டு கை நீளம் இங்கே கஃபோட அளவு லூஸுக்கு ஏற்ற மாதிரி
9, 9.25 அந்த அளவுக்கு எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு தேவையான அளவு 5, 5.25, 5 அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இங்கேருந்து 3 இன்ச்சு லெஸ் பண்ணிவிட்டு இந்த லென்த்து இங்கே மார்க் பண்ணிவிடுங்க. இந்த ஆமோல் லூஸ் வந்து பாடியில் 4 பங்கு ப்ளஸ் மைனஸ் அரேஞ்ச் பண்ணி ஷோல்டர் இறக்கம் வச்சுருக்கோம். அந்த பாடி ஆமோல் இறக்கத்துக்கு அதை விட அரேஞ்சு சேர்த்து இங்கே வச்சிங்கன்னா இந்த அளவு கரெக்டாக வந்துடும். இப்போது சிலிவு ரெடி. வெட்டும் போதே இப்படி ஷேப்பாக வெட்டிடுங்க. அடுத்தது கை சென்டர் பண்ணிட்டு ஃப்ரண்ட் மட்டும் ஒரு 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி அப்படியே கழிச்சு வெட்டிடுங்க ஃப்ரண்ட் ஷேப்புக்காக. இங்கே ஒரு நாச். இங்கே வந்து ஸ்லீவ் கைக்கு வந்து ஸ்லீவ் பட்டி போடுறதுக்கு இங்கே சென்டர் மார்க் பண்ணிவிட்டு அதே போல் இங்கேயும் சென்டரை விட ஒரு 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி தள்ளி மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக பார்த்து ஒரு 4.5 இன்ச்சு 4.25 இன்ச்சு அந்த அளவுக்கு வச்சா போதும். இந்த சட்டைக்கு பெரிய சட்டைனா 5 இன்ச்சு இந்த ஓப்பன் வச்சா போதும். இதில் வந்து ஸ்லீவ் காஜா பட்டி பட்டன் பட்டி வச்சுக்கோங்க. இப்போது ஸ்லீவ் ஓப்பன் பண்ணியாச்சு. அடுத்தது ஷோல்டர் வெட்டணும். ஷோல்டரோட அளவு 16. 16ல் பாதி 8 இன்ச்சு வச்சுட்டு இதில் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஷோல்டரோட அளவு 16, பாதி 8, தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு வச்சு 8.5 இன்ச்சு வர அளவுக்கு துணியை மடிச்சுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு மார்க்கு. ஷோல்டரோட அளவு 3.5 இன்ச்சு வச்சா போதும். சின்ன சட்டைக்கு, பெரிய சட்டைக்கு 4 இன்ச்சு வைக்கலாம். 3.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த ஷோல்டரோட அளவு 8 இன்ச்சு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 8.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பேக்கில் வெட்டும்போது ஷோல்டரோட அளவு பாதி, அதுலேருந்து 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம். அதே 8.25 இன்ச்சு இங்கே வச்சுட்டு இது கொஞ்சம் லைட்டாக ஷேப் வச்சு வெட்டிக்கோங்க. இங்கே காலருக்கும் அதே போல் 2.5 இன்ச்சு ஒரு புள்ளி விட்டோம். அதே அளவு மார்க் பண்ணிவிட்டு இங்கே மேலே 1.5 இன்ச்சு வச்சு ஒரு மார்க் போட்டு இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே வந்து ரவுண்ட் ஷேப் காலருக்கு. இப்போது ஷோல்டரோட அளவு இந்த அளவு 3.5 இன்ச்சு இருந்தால் போதும். இங்கேருந்து இது 1.5 இன்ச்சு. இங்கே வந்து ஷோல்டரோட அளவு பாதி, அதுலேருந்து 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா. இங்கே வந்து ஷோல்டரோட அளவு பாதி, அதுலேருந்து 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா. இங்கே 1.5 இன்ச்சு ஏற்றிட்டு இந்த காலர் அளவு அங்கே ஃப்ரண்ட்டில் எவ்வளோ வைக்கிறோமோ அதே அளவு வச்சுட்டு இந்த ரவுண்ட் ஷேப் வளைஞ்சிடுங்க. இப்போ இது வந்து ஷோல்டரு இப்போ நான் கட் பண்ணிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு தேவை இருந்தனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் அதுக்கான பதிலை சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.